மார்கழி முதலாம் நாள். தமிழ் மாதங்களில மார்கழி என்பது இறைவனுக்குரிய மாதம். மற்ற மாதங்களில் ஒரு நாளோ ஒரு கிழமையோ மட்டும் இறைவனுக்கு உகந்ததாக இருக்கும். ஆனால் மார்கழியில் மட்டும் அந்த மாதம் முழுவதும் இறைவனுக்கு உகந்ததாகவே போற்றப்படுகிறது. மார்கழி மாதத்தை தேவர் மாதம் என்று சொல்கிறார்கள். அதாவது கடவுளை வழிபடுகின்ற மாதம். இறைவனை வழிபடுவதற்காக இந்த மாதம் ஒதுக்கப்பட்டிருப்பதால் மார்கழி மாதத்தில் எவ்வித மங்கள நிகழ்ச்சிகளும் நடத்தப்படுவதில்லை. சைவ ஆலயங்களிலும் வைணவ ஆலயங்களிலும் சூரிய உதயத்திற்கு முன்னதாகவே பூஜை, ஆராதனை, மேலதாள வாத்தியங்கள் முழக்கம். சிவாலயங்களில திருவம்பாவை, திருப்பள்ளி எழுச்சியும், விஷ்ணு ஆலயங்களில திருப்பாவையும் பாடப்படுகிறது. மார்கழி மாதத்துல எல்லா பெருமாள் ஆலயங்களிலும் சுப்பிரபாதத்திற்கு பதில் திருப்பாவையை பாடுவார்கள். மார்கழி மாதம் ஆண்டாளுக்கு முக்கியத்துவம் தரப்படக்கூடிய மாதமாகவே போற்றப்படுகிறது. நமக்கு ஒரு நாள் 60 நாளிகை, பகல் 30 நாளிகை, இரவு 30 நாளிகை. நம்முடைய ஒரு வருடம் என்பது தேவர்களுக்கு ஒரு நாள். தை முதல் ஆணி வரை இருக்கக்கூடிய காலம் பகல் என்றும், ஆடி முதல் மார்கழி வரை இருக்கக்கூடிய காலம் இரவென்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதன்படி தேவர்களுக்கு இரவு காலம் முடிகிற வைகறை பொழுது மார்கழி மாதம் ஆகிறது. மார்கழி மாதம் தேவர்களுக்கு அதிகாலை 4 மணி முதல் 6 மணி வரை இருக்கக்கூடிய 2 மணி நேரத்தை குறிக்கக்கூடியது என்பார்கள். சூரிய உதயத்திற்கு முன்பான இந்த அதிகாலை நேரம் பிரம்ம முகூர்த்தம். ஒரு நாளின் முக்கியமான பாகம் வைகறை பொழுது என்றால் அது மிகையாகாது என்று நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி இவ்வளவு முக்கியத்துவங்கள் வாய்ந்த மார்கழியிலே தான் இறைவனை அதிகமாக வழிபடக்கூடிய நிகழ்வுகள் இருக்கிறது. மகாபாரத யுத்தம் மார்கழி மாதத்தில் நடைபெற்றதாக நமக்கு இதிகாசம் சொல்லுகிறது. திருப்பாட்கள் கடையப்பட்டதும், முதலில விஷம் எழுந்ததும், சிவருமான் அதனை உண்டு உலக மக்கள் அனைவரையும் காப்பாற்றியது மார்கழி மாதத்தில் தான். இந்திரனால் பெருமழை வெள்ளம் உருவாக்கப்பட்டு கோகுலத்தில் அனைவரும் துன்பப்பட்ட போது கோவர்த்தனகிரி மலையை கிருஷ்ணர் குடையாக பிடித்து மக்களை காப்பாற்றியதும் இந்த மார்கழி மாதத்தில் தான். ஆண்டாள் நாள்தோறும் வைகரையில எழுந்து ஒவ்வொரு பாசுரமாக பாடி திருமாலை திருப்பாவையால் திருவடி தொழுது திருமணம் புரிந்தது மார்கழி மாதத்தில் தான். இப்படி பல மகத்துவத்தை தன்னுள்ள அடக்கி வைத்திருக்கிறது மார்கழி மாதம். மார்கழி மாதத்துல விரதமும் செல்வம் தரக்கூடிய நோன்பு இருந்து பெருமாளை வழிபட்டால் தோஷங்கள் நீங்கி செல்வ செழிப்பை பெறலாம் என்கிறார்கள். மார்கழி மாதத்துல இருக்கக்கூடிய நோன்பு விரதங்களின் பலன் மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருக்கும் என்கிறார்கள். திருமண தடை நீங்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும், தொழிலில நஷ்டம் நீங்கி லாபம் பெருகும். அதனால்தான் மார்கழி மாத நோன்பு மிகவும் சிறந்தது என்று நமக்கு முன்னோர்கள் வரையறுத்து சொல்லி இருக்கிறார்கள். மார்கழி மாதத்தில் நோன்பும் விரதமும் இருக்க முடியாத சூழ்நிலையில இருக்கக்கூடியவர்கள் மார்கழி அதிகாலையில 4:30 மணிக்கு எழுந்து விட வேண்டும் என்றும், வீட்டை சுத்தம் செய்து நீராடி கோலமிட்டு திருப்பாவை, திருவம்பாவை பாடல்களை பாடினாலே அபரிவிதமான பலன் கிடைக்கும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. மார்கழி மாதங்களில் வீட்டு முன்பு கோலமிட்டால் மகாலட்சுமி வீடு தேடி வருவார் என்பது நம்பிக்கை. அதனால் பெரும்பாலானோர் மார்கழி மாதத்துல வீட்டின் முன் கோலமிடுவார்கள். மார்கழியில காலையில எழுந்து வெளியே நடந்தால் மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய பல்வேறு நோய்களுக்கு தீர்வு கிடைக்கும் என்று நம்முடைய முன்னோர்கள் கண்டுபிடித்த காரணத்தினால் தான் அதிகாலை பொழுதில் பஜனை போன்றவற்றை பாடியவாறு தெருமுழுக்க மக்கள் கூட்டமாக வலம் வருவார்கள். அப்படி வலம் வருகிற பொழுது ஏற்படுகின்ற அந்த ஓசோன் வாயு நுரையீரலுக்கு சென்று புத்துணர்ச்சி தரும் என்கிறார்கள். மார்கழி மாத காற்று சருமத்திற்கும் வெள்ளை சிகப்பு உயிர் அணுக்களுக்கும் உடல் நலத்திற்கும் மிகவும் நல்லதென்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. இதை விஞ்ஞானபூர்வமான அறிவியல் ஆராய்ச்சி உண்மை என்று ஆராய்ந்திருக்கிறது என்கிறார்கள். ஆன்மீக மார்க்கத்திற்கு செல்ல தலையான மாதமாக கருதப்படக்கூடிய மார்கழி மாதம் மார்க சீர்ஷம் என்று சொல்லுவார்கள். அதுவே நாளடைவில் மருவி மார்கழி என்றானது என்று சொல்லப்படுவதுண்டு. மார்கழி மாதத்தில் வரக்கூடிய ஏகாதேசி என்று பட்டினி இருந்து ஹரிய நாமத்தை ஜெபித்து நாராயணியம், ஸ்ரீமத் பாகவதம், ஏகாதேசி மகிமை, புருஷ சூக்தம் போன்றவற்றை பாராயணம் செய்தால் அளவற்ற பயன் பெறலாம் என்கிறார்கள். கொண்ட ஏகாதேசி 3 கோடி ஏகாதேசி விரதங்களை கடைபிடித்த பலன் கொடுக்கக்கூடியது. அதனால் 3 கோடி ஏகாதேசி என்பார்கள். மோட்ச ஏகாதேசி என்றும் பீம ஏகாதேசி என்றும் பெரியோர்களால் சொல்லப்பட்டிருக்கிறது. மார்கழியில தினமும் பாடக்கூடிய பக்தி பாடல்களோடு திருப்பாவை, திருவம்பாவை, தொடரடிப்படி ஆழ்வார் அருளிய திருப்பள்ளி எழுச்சி, மாணிக்கவாசகர் அருளிய திருப்பள்ளி எழுச்சி ஆகிய 4 நூற்பாடல்களை வீடுகளிலும் ஆலயங்களிலும் பாராயணம் செய்யப்படுகிறது. மார்கழியில சிறப்பாக பாராயணம் செய்ய வேண்டும் என்கிற பெருமை இந்த 4 நூல்களுக்கே உண்டு. வைணவ ஆலயங்களில சிலவற்றில மார்கழியில ராப்பத்து பகல் பத்து என்கிற முறையில் 4000 திவ்ய பிரபந்தம் முழுவதையும் பாராயணம் செய்கிறார்கள். சிதம்பரத்தில் மார்கழி மாதத்தில் நடைபெறக்கூடிய ஆருத்ரா தரிசனம், ஸ்ரீரங்கத்தில் நடைபெறக்கூடிய வைகுண்ட ஏகாதேசி மிக முக்கிய விசேஷங்களில் ஒன்றாக போற்றப்படுகிறது. தெய்வீக மாதமான இந்த மாதத்தில் நாமும் இறை சிந்தனையோடு ஆன்மீக பாதையில் சென்று ஆன்ம பலம் பெறுவோம். ஆனந்த நலவாழ்வு எந்நாளும் பெற்று மகிழ்வோம். இன்றைய தமிழ் மதத்தில் திருமூலர் அருளிய திருமந்திரம்: கண்டிடும் சக்கரம் வெள்ளி பொன் செம்பு இடை கொண்டிடும் முன்னே குறித்த வினைகளை வென்றிடும் மண்டலம் வெற்றி தருவிக்கும் நின்றிடும் சக்கரம் நினைக்கும் அளவே. சாதகர் கண்டு அறிந்த நவாக்கிரி சக்கரத்தை சாதகத்தின் மூலம் வெள்ளி போன்ற தூய்மையுடனும் பொன் போன்ற பிரகாசத்தோடும் செம்பு போன்ற உறுதியுடனும் மனதுக்குள்ளே உள்வாங்கி வைக்கும் போது சாதகரின் இந்த பிறவிக்கு முன் பிறவியிலிருந்தே தொடர்ந்து வரும் அனைத்து வினைகளையும் இந்த சக்கரத்தினுடைய சக்தி மண்டலமானது வென்று அழித்துவிடும். 5 புலன்களையும் வெற்றி பெறுவதற்கும் வழி கொடுக்கும். இந்த நவாக்கிரி சக்கரமானது எந்த அளவுக்கு சாதகர் தியானிக்கின்றாரோ அந்த அளவுக்கு நிலை பெற்று நிற்கும்.